அகம் பாவத்திலிருந்து இயற்கையாகவே காரண சரீரத்தின் வழியாக பயணித்து அகம் சுபாவத்தில் முழுகுவது மனிதர்களாகிய நமக்கு ஒவ்வொரு 24 மணி நேரத்துக்கும் விதிக்கப்பட்டிருக்கின்ற இயற்கையான நம்முடைய கான்சியஸ் ஸ்ட்ரக்சர், கட்டமைப்பு, நம்முடைய உள் உணர்வின் கட்டமைப்பு. ஆனா அத்தல வித்தல சுதல தலாத்தல பாத்தாளம் ஆகிய கீழ் உலகங்களிலே இருக்கின்ற ஜீவன்களுக்கு ஒரு பிறவிக்கு ஒரு முறைதான் அந்த ஜீவன் அகம்பாவத்திலிருந்து இயற்கையாகவே விலகி காரண சரீரம் எனும் பாலத்தின் வழியாக அகம் சுபாவத்திற்குள்ளே விழ முடியும். அதே போல ஸ்வர்க மக ஜன தப சத்தியலோகம் வரை இருக்கின்ற மேல் உலகங்கள் ஜீவன்களுக்கோ இந்த அகம் பாவத்திலிருந்து காரண சரீரத்தின் வழியாக அகம் சுபாவத்திற்குள் விழுவது தவம் செய்தால் மட்டும்தான் நிகழக்கூடியது. இந்த அகம் சுபாவம் தினசரி அனுபூதியாக இயற்கையாகவே கான்சியஸா கட்டமைக்கப்பட்ட ஒரே ஜீவன் மனித ஜீவன். அதனாலதான் சொல்றேன், மனித சரீரம் எடுத்துட்டு அரித்திரம் பிடிச்ச வேலைக்கு போய் மேனேஜருக்கு மாரடிச்சு செத்து நாசமா போகாதீங்கப்பா. மனித உடல் எனும் மாபெரும் அரிதற்கு அரிய ஒன்றை பெற்றுவிட்டு வீணர்களுக்கு வேலை செய்து வீணாய் போகாதீர்கள்.